Hi everyone, welcome to my channel Life of Dask. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்பளப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்பளப்பூ கூட்டு எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோடய பசங்களுக்கும் இந்த அப்பளப்பூ கூட்டு பிடிக்கும். ஸோ அந்த டிஷ்ஷு உங்களுக்கு இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இப்போ அப்பளப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு நம்ம துவரம்பருப்பு தான் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ துவரம்பருப்பு நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கப் இருக்கும்ல, அந்த டீ குடிக்கிற கப்பில் ஒரு 3/4 கப் மட்டும் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு துவரம்பருப்பு போட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டா நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி பூண்டு ஒரு அரை கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, பெருங்காயத்தூளும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பருப்பு ஐட்டம்லாம் நம்ம செய்யும் போது பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கிட்டாக்கா நம்ம டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு நான் இப்போ பருப்பு கூடயே தான் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி அந்த பருப்புலேயே போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் தனியாக வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க. ஸோ அது உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி அந்த பருப்பு கூடயே போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போடுறேன். ஒரு பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5, 6 விசில் வச்சுடுங்க. அந்தமாரி வச்சுட்டாக்கா பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். வெஜிடபிள்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆனியனு, ஒரு தக்காளி, பூண்டு இன்னொரு அரை கட்டி பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது எப்போவுமே அந்த நடுவில் நல்லா ஹார்டாக இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி வெளியே போட்டுருங்க. அதை சமைக்கிறதுல நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ அது என்ன ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது தேவையில்லாத பார்ட்டு தான் அது. அது கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா தான் அது இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் கருவேப்பிலையும் பூண்டையும் நல்லா இடிக்கிறதுல போட்டு தட்டி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அந்தமாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வானலை வச்சிடலாம். வானலை வச்சு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பெருஞ்சீரகம் பவுடர் 1 ஸ்பூன் மட்டும் போதும். அது போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, கருவேப்பிலையும் அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிட்டக்கப்புறம் வெங்காயம் வதக்கிட்டக்கப்புறம் தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா பொருளையும் நம்ம பருப்பு கொதிச்சிட்ருக்குல்ல, பருப்பில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனியாக செப்பரேட்டாக எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உப்பும் போட்டு கொதிச்சிட்டக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா கொதித்ததும் இந்த உருளைக்கிழங்கு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு இந்தமாதிரி கையாலே நல்லா உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. கட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. இந்தமாதிரி கையாலே உடச்சி விட்டு போட்டுக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். உடச்சி விட்டு போட்டுட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் ஊற்றி அப்பளப்பூ நம்ம பொரித்து தனியாக வச்சுக்கலாம். அந்த அப்பளப்பூ தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த கொதிச்சிட்ருக்குல்ல குழம்பு, வெங்காயம் தக்காளி பருப்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு கொதிச்சு வச்சுருக்குல்ல, அதில் இந்த நம்ம பொரிச்சிட்ருக்க அப்பளப்பூவை போட போகிறோம். ஸோ நல்லா அது பபிள்ஸ்லாம் அடங்குற அளவுக்கு அப்பளப்பூவை 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொரிக்க வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அப்பளப்பூ, அதை அப்படியே உடச்சி கையாலே உடச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு அந்த குழம்புல நல்லா அந்த அப்பளப்பூ ஊறி நம்ம எடுக்கும்போது நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முழுசு முழுசாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பொடியாக உடச்சி போடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பசங்களாம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் கொதிச்சிட்டக்கப்புறம் தேங்காய் நம்ம துருவி வச்சுக்கோம்ல, அந்த தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு கொதி வந்துட்டக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் நம்ம இந்த குழம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த கொத்தமல்லி தழையை இது மேலே நல்லா தூவி விட்டு நீங்கள் கார்னிஷிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வைங்க. அப்போ தான் ஆற ஆற கட்டியாயிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.